ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மேம்படுவதாக இந்த காலவெளியில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். டைம் இஸ் ப்ரெஷியஸ் என்கிற சீரீஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன். நிறைய காரியங்களை இந்த நாட்களில் பார்ப்பதற்கு ஆண்டிருக்கிற வந்தார். இன்வெஸ்டிங் டைம் இன் த வேர்ட் ஆஃப் காட், மற்ற காரியங்கள் நிறைய காரியங்களை பார்த்தார். இது எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி எந்த அளவுக்கு காட்ஸ் வேர்டில் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கடவுளோடு இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதெல்லாம் முக்கியம்தான். இன்னொரு காரியம் முக்கியன்றாரு, இன்வெஸ்டிங் டைம் வித் ஃபேமிலி. டியூட்ரானமி உபாகமும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 7, 8, 9 வாசிச்சிங்கன்னா, நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தையின் இருதயத்தில் இருக்க கடவுது, அவைகளின் பிள்ளைகளுக்கு போதித்து வீட்டில் சொல்லி காத்துக்கொள் அப்படின்றார். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, ஃபேமிலியோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. இன்றைக்கி ஹஸ்பண்டோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்கள் இல்லை. ஒய்ஃபோட, பிள்ளைகளோட ஊழியன்னு ஓடிட்டுருப்பாங்க. ஆண்டர் அதையும் தப்புன்றார். ஆண்டர் அதுக்கு தான் அவர் குடும்பத்தை கொடுத்துருக்குறார். அப்போது டைம் ஃபேமிலியோட இன்வெஸ்ட் பண்ணுற நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒர்க் நேரத்தில் ஒர்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சில பேர் ஒர்க்கு பணம் இது ஃபேமிலி விட்டுருவாங்க, ஃபேமிலி உள்ள பிரச்சனை, பிள்ளைகளை விட்டுருவாங்க, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. அப்போது இது எல்லாத்துக்கும் தேவை. கோயிங் பேக் டு த பாயிண்ட், காட்லி விஸ்டம் நமக்கு தேவை. இப்போ ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஆண்டர்கிட்ட ஞானங்க. ஏன் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது? டைமு. காதலில் எது முக்கியம்? ஸ்பெண்டிங் டைம். பிள்ளைகளை ஏன் இன்றைக்கி சரியாக பராமரிக்க முடியல? டைம். ஆண்டர் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தை விட்டு பிரியாது இருக்க கடவுது. உன் பிள்ளைகளுக்கு இதை போதி. நேரம் எடுத்து அவங்களோட உட்காந்து ஒன்றா ஆலயத்துக்கு போய், சில வீட்டில் அப்பா ஒரு சர்ச்சுக்கு போகிற, அம்மா ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, பிள்ளைங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அந்த குடும்பம் நல்லாவே இருக்குது. அது நல்லாவாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும் ஐம் நாட் கர்சிங், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா? ஒரு குடும்ப தலைவர் எங்கே போகிறாங்களோ அங்கே மனைவி பிள்ளைகள் அங்கே கூட போகணும். குடும்ப தலைவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கார். லீட் பண்ணணும், கரெக்டாக லீட் பண்ணணும், அந்த பொறுப்பை கரெக்டாக செய்யணும். மனைவிக்கு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை கொடுத்துருக்குறார். அப்போது அதெல்லாம் சேர்ந்த குடும்பம். இதில் யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் விட்டால் உள்ள பிரச்சனை. எவ்வளோ கேசஸ் இன்றைக்கி பார்க்குறோம். அப்போது இன்வெஸ்ட் டைம் வித் யர் ஃபேமிலி. ஆண்டவர்கிட்ட ஞானம் கேளுங்க. ஆண்டவரை சரியாக மனைவியோட நேரம் செலவிட. ஒருவேளை அன்பு தனிந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் காட்லி அன்பு எனக்குள்ள ஆவியானவர் மூலமாக ஊற்றுங்க. என் பிள்ளைகள்கிட்ட அன்பாக இருக்கேன், அப்பா அம்மா கிட்ட அன்பாக இருக்கேன், அம்மா அப்பா கிட்ட அன்பாக இருக்கேன், குடும்பத்தில் அன்பாக இருக்கிறது தாங்க. ஆண்டர்கிட்ட கேட்கும்போது, இந்த விஸ்டம் ஆண்டர் தரும்போது இந்த குடும்பம் சமாதானமாக நீர் ஊற்ற போல், செழிப்பான தோட்டத்தை போல் அந்த குடும்பம் இருக்கும். இல்லைன்னா வறட்சி, டிவோர்ஸு, தேவையில்லாத குழப்பம், சிக்னஸ், இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் ஒரு கணவன் செய்ய வேண்டிய வேலை, ஒரு மனைவி செய்ய வேண்டிய வேலை, ஒரு பிள்ளைகள் பராமரிக்க வேண்டிய கரெக்டாக செய்யாத பட்சத்தில். அதனால் ஜெபத்தோடு செயல்படுங்க. கரெக்டாக டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.